Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஈவென்ட் ஹேண்டிலர்ஸ் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எப்படின்னா நமக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எப்படி அது ஒர்க் ஆகுது, அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை கொடுத்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் வேல்யூ கொடுக்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே ரியாக்டில் எப்படி ஒரு ஈவென்ட் ஹேண்டிலர் எப்படி நம்ம டைப் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸை தான் நம்ம இன்னைக்கு வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பேசிக்கானது என்னென்னா ஒரு பட்டனை எப்படி டைனமிக்காக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பேஜஸ் அப்படிங்கிறதுலே நான் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன், பட்டனுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, இதில் வந்து பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் ஆகணும். அதனால் பட்டன் எக்ஸாம்பிள் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போதும் போல் நம்ம ரியாக்ட் டாப்பிக்கில் ஹெடர் ஃபைல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம், எனக்கு வந்து இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் என்னோட ரியாக்ட் அப்படிங்கிற பேக்கேஜை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம என்ன ஹூக் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஹூக்கையும் நம்ம இங்கே கொடுக்கணும். இந்த இடத்துல போய் பாருங்கள், நான் என்னோட ஹூக் யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோமோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்லேயோ கிளாஸ் காம்போனன்ட்லேயோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு போகும்போது இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கிறது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் தான். எதுக்காக அப்படின்னா நம்பர் ஆஃப் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் காம்போனண்ட்டை கம்பேர் பண்ணுறதை விட ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி எரர் ப்ரிடிக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் அப்படிங்கிறதே நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பட்டன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பட்டன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, எடுத்துட்டு ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிடணும். அதே மாதிரி கீழே வந்து நம்ம எப்பவும் போல் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் என்னோட பட்டன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம இதையும் லோட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் ஒரு ஷோ அண்ட் ஹிடன் த பட்டன், நமக்கு வந்து கண்டென்ட்டை வந்து ஷோ பண்ணுறது தென் ஹிடன் பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட்னு கொடுத்துட்டு விசிபிலிட்டி இஸ் விசிபிள் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பட்டன் ஒன்று வாங்கிக்கிறேன், ஒரு யூஸ் ஸ்டேட் ஹூக் ஒன்று வாங்கிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல விசிபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிக்கிறேன். தென் அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் விசிபிள் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று வாங்கிக்கிறேன், இஸ் செட் விசிபிள் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட யூஸ் ஸ்டேட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ட்ரூ அப்படிங்கிறது பூலியன் டேட்டா டைப்பில் நம்ம ட்ரூ அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ரிட்டர்ன் டைப்புக்குள்ள ஜேஎஸ்எக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செட் ப்ராக்கெட் போட போகிறோம். இந்த செட் ப்ராக்கெட்டில் செட் விசிபிள் இந்த இடத்துல இருக்குல்ல இந்த இஸ் விசிபிள் அப்படிங்கிற ஏரியாவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டிஷன் ரெண்டரிங்கில் ரியாக்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதில் என்ன ஆகும் அப்படின்னா இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சைடு செகண்டாக நீங்கள் என்ன ஆப்ஷன் இப்போ டைப் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் ரியாக்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடத்துல ரியாக்ட் செஷன் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் நேராக என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல போயிட்டு என்னோட காம்போனண்ட்டோட நேமை வந்து நான் லோட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பட்டன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நேராக இந்த இடத்துல போய் பாருங்கள், எனக்கு வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் ரியாக்ட் செஷன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ட்ரூ அப்படிங்கிறதுக்கு பதில் நான் டிஃபால்ட்டாகவே நான் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸும் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இப்போ இந்த கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இது ட்ரூவாக இருந்தால் இது ஷோ ஆகும். அண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ என்னோடது எது ஷோ ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு பட்டன் ஒன்று வேணும். அந்த பட்டனோட நேம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மெசேஜை நான் ஷோ பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணணும் கரெக்டாக. அதனால் ஆன் கிளிக் அப்படிங்கிற என்னோட ஈவெண்ட்டை நான் எடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஹேண்டில் கிளிக் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த இடத்துல ஹேண்டில் கிளிக் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். எங்கே எழுதணும்? நம்மளோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே நம்ம எழுதுவோம்.
இதில் பாருங்க, கான்ஸ்ட் அப்படிங்கிற ஏரியாவில் ஹேண்டில் கிளிக் அப்படிங்கிற என்னோட ஈவெண்ட்டை நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட செட் இஸ் விசிபிள் அப்படிங்கிற ஏரியாவை நான் என்ன பண்ணிடுறேன்னா, நாட்னா என்னது, நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்டில் படிச்சிருப்பீங்க. நாட் அப்படின்னா ட்ரூவாக இருக்கிறத ஃபால்ஸாகவும் ஃபால்ஸாக இருக்கிறத ட்ரூவாகவும் இது பண்ணும். அப்படிங்கும்போது என்னோட இஸ் விசிபிள் அப்படிங்கிறத நான் ஃபால்ஸாக மாற்றிடுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், இப்போ மெசேஜ்னு கொடுக்குறேன், அந்த மெசேஜ் என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆனதுனால ஹிடன் ஆயிடுச்சு. இப்போ மெசேஜ் ட்ரூவாக இருக்கிறதுனால ஷோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஷோ த மெசேஜ் ஹிடன் த மெசேஜ் அப்படிங்கிறது எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பட்டன் நம்ம வச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல இங்க நீங்க ஒரு செட் பிராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இந்த செட் பிராக்கெட்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட செட் விசிபிள் அப்படிங்கிற அந்த செட் விசிபிள் அந்த இடத்துல இருக்கக்கூடியது எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஹிடன் த மெசேஜ் அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, ஷோ த மெசேஜ் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம். என்னன்னா, எனக்கு இந்த காலம், இந்த விசிபிள் அப்படிங்கிற காலம் இருக்கும்போது என்னோட கண்டென்ட் வந்து என்ன இருக்குன்னா, ஹிடன் விசிபிள் அப்படின்னு இருக்கணும். அதே இது அப்படி இல்லைன்னா ஷோ மெசேஜ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போ போய் பாருங்க, இந்த இடத்துல ஹிடன் த மெசேஜ் ஆர் ஷோ த மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போவே பாருங்கள், இப்போ ஹிடன் த மெசேஜ் பண்ண போகிறோமா, ஆமாம், ஹிடன் த மெசேஜ் பண்ணோன்னா ஹிடன் த மெசேஜ் ஆயிடுது. ஷோ த மெசேஜ் பண்ண போகிறோன்னா ஷோ த மெசேஜ் ஆயிடுது. என்னன்னா, டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதோட மீனிங் என்னங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்ன, நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது ட்ரூவாக இருந்தால் இது வந்து ஷோ ஆகும். அதே இது வந்து இது இஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட், இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. இதில் நம்ம வந்து 3 டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் ஹேண்டிலர் அப்படிங்கிற இடத்துல ஆன் கிளிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். தென் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஒன் மோர் டைம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். அந்த காம்போனண்ட்டோட நேம் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, பட்டன் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அதில் இஸ் விசிபிள், செட் இஸ் விசிபிள் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ட்ரூ அப்படிங்கிற யூஸ் ஸ்டேட்டை நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இஸ் விசிபிள் அப்படிங்கிற இடத்துல அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஷோ ஆகணும்னா, H1ல வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம் அப்படிங்கிறது எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தென் அதுக்குள்ளே ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆன் கிளிக்கில் ஹேண்டில் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும். அந்த பட்டனில் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட இஸ் விசிபிள் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஹிடன் மெசேஜ் அப்படிங்கிறது ஷோ ஆகணும். ஒருவேளை என்னோட இஸ் விசிபிள் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஷோ மெசேஜ் அப்படிங்கிறது எனக்கு இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட வேலை. இப்போவே பாருங்கள், ஆன் கிளிக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்னா, ஆல்ரெடி செட் இஸ் விசிபிள் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதை நாட் மீன்ஸ் என்னன்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் பிரிண்ட் பண்ணும். நமக்கு ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக இருக்கும். இது நீங்கள் ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ அதில் வந்து இஸ் விசிபிள் அப்படிங்கிற ஏரியாவை நம்ம கொடுத்துருக்கிறதுனால இது ட்ரூவாக இருக்குது. இப்போ இந்த இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸாக மாறும். அதே இது வந்து எனக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூவாக மாறும். இந்த மாதிரி நாட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த எக்ஸாம்பிளோட மீனிங். இப்போ பாருங்கள், ஹிடன் த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம், நமக்கு ஹிடன் ஆயிடுச்சு. ஷோ த மெசேஜ்னு கொடுத்துட்டோம், ஷோ ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு கிரிடோ சிஸ்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ, பாய்.